டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அன்றைக்கி அறுவடை பண்ணலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப சத்து நிறைந்தது, ரொம்ப இரும்பு சத்து, எல்லா சத்தும் அதில் இருக்குது. அதை அறுவடை பண்ணலாம். நம்ம இன்றைக்கி நம்ம தேவைக்கு நம்ம சமையலுக்கு இது இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லும்போது அது ரொம்ப சத்து. அந்த பொன்னாங்கண்ணி கீரையுடைய சத்தை ரொம்ப சிங்கு இருக்குன்றாங்க, அயன், எல்லா விதமான சத்தம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்குது மக்களே. அதனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பராமரிப்பு ரொம்ப கம்மி. இதை நம்ம மாடி ஒரு சின்ன க்ரோ பேக்கில் எதுலையோ நம்ம வாங்குகிற அந்த பிரான்ச்சஸை அதில் உள்ள இதை கட்டிங்ஸை எடுத்து வச்சா கூட அது நல்லா வரும். அதை நம்ம நல்லா வந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு எடுத்து அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக, கெமிக்கல் எந்த ஒரு உரமும் கொடுக்காம ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணுறத நம்ம சமைக்கிறதுக்கு அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்களும் இது மாதிரி சின்ன க்ரோ பேக்கு எது இருந்தாலும் சரி, அதில் அந்த கீரையுடைய தண்டுக்களை வாங்கிட்டு வரும்போது எடுத்து வைங்க. ஆனால் உரம் மட்டும் ஆர்கானிக்காக கொடுத்தா போதும். என்ன உரமாக நம்ம காய்கறி கழிவு உரம் இது எதையோ ஒன்று போட்டால் கூட அது வந்துடும் நல்லா. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. இது பாருங்கள், எல்லாம் தளன்னு நல்லா செழிப்பாக இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை. இது நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். இதை இன்றைக்கி சமைக்கிறதுக்கு இது தான் மத்தியானம். எனக்கு லேட்டாக தான் இன்றைக்கி சமையல் வேலை நடக்குது. அதனால் இந்த மாதிரி கீரையை நீங்கள் அறுவடை பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுதான் கீரை நமக்கு இன்றைக்கி. எவ்வளோ கீரை அறுவடை பண்ணியிருக்கு பாருங்கள். நம்ம தேவைக்கு இன்றைக்கி இந்த கீரை போதும் நமக்கு இன்றைக்கி சமையலுக்கு மத்திய. இந்த வீடியோ பிடிச்சா நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.